ஹாய். வெள்ளை பூசணிக்காயில் கூட்டு இது நீங்கள் கல்யாண மண்டபங்களில் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப ஒரு பெக்கூலியரான ஹோட்டல்ஸில் நீங்கள் இதை சாப்பிட்ருக்கலாம். அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதாவது நல்லா கெட்டியாக, கார்க்கு போல் இல்லாமல் கெட்டியாக பூசணிக்காயை எடுத்துக்கிறோம். தோல் எடுத்துகிட்டு மேலே இருக்க ஜடப்பகுதியை எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுக்கிறோம். மல்லி இந்தளவு, அதை விட கொஞ்சம் அதிகமாக கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வரமிளகா ஒரு 4 மிளகாய். இந்த அளவு காய்க்கு நல்ல கெட்டியான காய் இது. ஒரு 1/2 கிலோ இருக்கும் காய். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு பல்லு பூண்டும் வச்சுக்கலாம். இதெல்லாமே பச்சையாக தண்ணி போட்டு அரைச்சிடலாம். இதான் இதில் உள்ள சீக்ரெட்டு. இப்போ துண்டங்களை குக்கரில் போட்டு அந்த காய்க்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு 2 விசில் 40% ஃப்ளேமில் எடுத்துட்டோம்னா கல்கண்டு போல் வெந்திருக்கும். இதை நீங்கள் இது போல் சாப்பிடும்போது வயிற்று புண்ணுலேருந்து உடல் எடை குறைக்கிறவங்கலேருந்து நீங்கள் இதை வாரம் 2 முறை சாப்பிட்லாம். ருசியாகவும் சாப்பிட்டுக்கலாம். கடுகு உளுந்து தாளித்து வருது, கருவேப்பிலை, வரமிளகாய் 1 கிள்ளி போட்டிருக்கேன். இந்த அரைச்ச பச்சையாக தானே இருக்குது, இந்த அரைச்ச விழுதை போட்டு அந்த எண்ணெயில் 2 பிரட்டிக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அற்புதமான டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா அது கொஞ்சம் தண்ணியும் போட்டு, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போக ஒரு 2 நிமிஷத்தில் பச்சை வாடை போயிடும். இதை ரசம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இந்த அளவுக்கு. ஏன்னா ரொம்ப கோந்து போல் இருந்ததுன்னா பச்சை வாடை போகாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆனோடனே அந்த பூசணிக்காயை உள்ளே போட்டுடலாம். நல்லா எல்லாமே கலந்து கொடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு பார்த்து போட்டுக்கணும் கம்மியாக. ஏன்னா இதை சுண்ட வைக்க போகிறோம். ஒரு 4 நிமிஷம் நல்லா 20% ஃப்ளேமில் போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி எடுத்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வரன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் கொஞ்சம் வாயில் விட்டு பார்க்குறேன், உப்பு பத்தலை, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக எடுக்கிறேன். மல்லி இலை போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா தயிர் போட்டதால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜுள்ள 1 மணி நேரம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா மதியம் புளிக்காது. அற்புதமான ருசியாக இருக்கும். ஒரு முறை செய்து பாருங்கள். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.